234 தொகுதிகளில் 22 நட்சத்திர பரப்புரையாளர்கள் மேற்கொள்ளும் தமிழ்நாடு தலைக்குனியாது பரப்புரை குறித்த செய்தியாளர் சந்திப்பு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. அதனை தற்போது காணலாம். போன்ற திட்டங்களை, பெண்கள் முன்னேற்றம் போன்ற திட்டங்களை எல்லாம் செய்கிற அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசின் பட்டியலிலே இருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசுக்கு வெளியுறவு, அங்கே படைகள் நடத்துவது, விமானம் ஓட்டுவது, இது போன்ற துறைகளின் அதிகாரம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. நேரடியாக மக்களுக்கு திட்டமிட்டு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மாநில அரசுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு. எதை கேட்டாலும் அவர்கள் நாங்கள் தர முடியாது என்கிறார்கள். எங்களுடைய திட்டத்துக்கு கட்டுப்பட்டால், எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் நிதி தருவோம் என்று ஒரு அமைச்சரே இங்கே சொல்லியிருக்கிறார். இல்லை என்றால் தரமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். மாநிலங்களை வஞ்சிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அரசு ஒன்றியத்தில் இருக்கும் பொழுது இதையும் மீறி பல்வேறு திட்டங்களை, எங்களுக்கு எங்கள் மக்கள் தான் முக்கியம், தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம் என்ற அளவிலே எங்களுடைய தமிழக அரசை எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக நடத்தி செல்கிறார். ஒன்றிய அரசு எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லை. ஒன்றிய அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிற, துரோகம் செய்கிற அரசாக இருக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமரே இங்கு எய்ம்ஸ் என்ற ஒரு மருத்துவ கல்லூரியை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிவிட்டு இன்று வரை அங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை வரவில்லை, மருத்துவக் கல்லூரி வரவில்லை என்றால் யாரை ஏமாற்ற பிரதமர் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் எப்பொழுது வந்தாலும் எங்களுடைய மக்கள் எல்லாம் இவர் இந்த முறை எதை சொல்லி ஏமாற்ற போகிறாரோ என்கிற எண்ணத்திலே இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது தங்களுடைய வெறுப்பை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை சொல்லக்கூடிய, தமிழர்களின் தொன்மையை சொல்லக்கூடிய கீழடி ஆய்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டத்தையும் வழங்குவதில்லை. தமிழ்நாட்டுக்கு ரயில்வேயில் இவ்வளவு தந்தோம் என்று சொல்கிறார்கள். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். காசி ரயில் நிலையத்தை புனரமைப்பதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டுக்கென்றால் ஒரு வகையிலும், வட மாநிலங்களுக்கென்றால் ஒரு வகையிலும் செயல்படுகிற ஒரு அரசாக ஒன்றிய அரசு விளங்குகிறது. எல்லாவற்றிலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். எனவே இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது, மத கலவரங்களை ஏற்படுத்துகிறது, இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25 என்ன சொல்கிறது என்றால், மனசாட்சிப்படி நடந்து கொள்ளும் உரிமை, எந்த மதத்தையும் பின்பற்றுவதற்கான உரிமை, இவற்றை இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அது அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. ஆனால் அதை மீறி இது ஒரு மதவாத நாடாக மாற்றும் முயற்சியிலே ஒன்றிய அரசு இருக்கிறது என்றால், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்களாக அவர்கள் வழங்குகிறார்கள். இது போன்ற விஷயங்களில் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குகிற அரசாக, மக்களிடம் ஒரு அமைதியையும் ஒரு ஒற்றுமையையும் குலைக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை, இதற்கு எதிரான பிரச்சாரத்தை, எங்களுடைய சாதனை குறித்த பிரச்சாரத்தை எங்களுடைய கழகத்தின் முன்னணி சொற்பொழிவாளர்கள் 22 பேர் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று, தொகுதி வாரியாக சென்று அந்த மக்களிடையே எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலே இந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியான விலைவாசி உயர்வு, இது மாதிரியான விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில அதிமுக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து கடந்த ஒரு 3 நாளா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈடு கொடுக்கதான் இந்த பிரச்சாரம். அதிமுக முதல் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒன்றிய அரசோட லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் ஆக்ட் படி ஒவ்வொரு லோக்கல் பாடிஸ்லயும் நீங்க ஏன் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன் ஏத்துல, நீங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன் பண்ணாதான் நான் உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாங்க ஒன்றிய அரசு நிதி வழங்கப்படும். இது உள்ளாட்சி அமைப்புகளோட ரிஃபார்ம்ஸை
அதாவது வரி போடுறத ரிஃபார்ம்ஸ் வந்து ஏன் வந்து நீங்க நடைமுறைப்படுத்துறது தொடர்ந்து ஒன்றிய அரசு நிர்பந்தத்தின் காரணத்தினால் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்து போட்டது வந்து அதாவது அந்த ஸ்லாப் வச்சு அதுலயே சில தளர்வு ஏற்படுத்தி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஸ்லாப் போட்டிருக்கும். உண்மையிலேயே அதிமுக அரசுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தால் அவங்களோட கூட்டணி சேர்ந்த ஆளுகின்ற ஒன்றிய அரசு பாஜக அரசிடம் இந்த ரிஃபார்ம் சொல்றீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன் விஷயத்த நீங்க வித்ட்ரால் பண்ணுங்க என்ற பிரச்சார பயணம்லாம் இல்ல, அவங்க போன் பண்ணி கூப்பிட்டு அவங்க கூட்டணி அரசு கிட்ட சொன்னாலே போதுன்ற நான். அரசியல் ரீதியான ஒரு கூட்டணியாகத்தான் பொதுவா அந்த தேர்தல் நேரத்தில் வைக்கிறாங்க, கொள்கை ரீதியாக இல்லைன்ற ஒரு இதை முன்வைக்கிறாங்க.